ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, இப்போ தேனீ வளர்ப்பு வந்து ஈஸி கிடையாது. இப்போ தேனீ வளர்க்கறது வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க, தேனீ வளர்ப்பு அவ்வளோ லாபம் கிடைக்கும், ஒரு ஈஸி. இன்னொரு பக்கம் மக்கள் என்ன பேசுறாங்கன்னா, தேனீ வளர்க்குறவங்க ஏமாத்துறாங்க, தேனீக்கு வந்து ஜீனிப்பாவு ஊத்தி வளர்க்காங்க, இந்த மாதிரி பேசுறாங்க. மார்க்கெட்டிங் அவங்க விக்கிற தேனை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக நம்ம தேனை குறைச்சு பேசுறாங்க. காட்டுல எடுத்தாங்கன்னா, காட்டுல எடுக்கிறவங்க கொன்னு எடுக்காங்க. அது பெரிய பாவம் அது. ஆனா தேனீ வளர்க்குறவங்க பொதுவா என்ன பண்றோம்னா, தேனீ கொல்றது இல்ல. தேனீய வந்து நாங்க வளர்க்கோம், பாதுகாப்போம். தேனீ வளர்ப்பு வந்து ஈஸி கிடையாது. ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு அதுல. தேனீக்கு வந்து எனிமி நிறைய இருக்காங்க. வெட்டி வைப்போம். அந்த பக்கம் விவசாயி மந்தடிப்பாங்க. அப்ப ஈஸி ஆகும். பேன் வந்து என்ன ஆகும்னா, அது வரவாமைட்டும்பாங்க. அந்த பேன் என்ன பண்ணும், பூக்கள்ல இருக்கும். அது தேனீ மூலியமா உள்ள வந்துரும். அந்த தேனீ கூட்டுல குஞ்சுகளுக்கு வந்து ரத்தத்த உறிஞ்சி, அந்த தேனீக்கள்லாம் ரெக்க இல்லாம குடும்பமா பறக்கும். கால் இல்லாம அதால பறக்க முடியாது. பறவை பிரச்சனை. நமக்கு வந்து இந்த கூலிங் நேரம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி பார்த்தீங்கன்னா, அந்த குருவி வந்து படும் மோசம். தேனீ வெளிய வர வர கூட்டம் வந்துரும். பீ ஈட்டர்ம்பாங்க. பச்சையா இருக்கும் குருவி வந்து. தேனீய பிச்சு பிச்சு சாப்பிடும். இந்த மாரி தேனீ வளர்க்கறதுக்கு பல பிரச்சனை இருக்குது. இத யாருமே பேசுறது இல்ல. தேனீ வளர்க்குறவங்க வந்து ஏமாத்துறாங்க. தேனீ வளர்க்குறவங்க வந்து சீனிப்பா ஊத்தி எடுக்காங்க. இதெல்லாம் சொல்றாங்க. பட் காட்டுல இருக்கிறவங்க தேனீய கொன்னு எடுக்காங்க. அத பத்தி அவங்க பேச மாட்டாங்க. தேனீ வளர்க்க சிரமங்கள் இருக்கு. போனா பார்க்கலாம்.